ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் கேட்ட இந்த பர்த்டே கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மைக்ரோ ஓவன்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்டைலில் பர்த்டே கேக் பண்ணியிருக்கேன். அதாவது பிளாக் ஃபாரஸ்ட். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா. பிளாக் ஃபாரஸ்ட் தேவையான பொருட்கள்: பட்டர் ப்ரஷ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சுகர் 250 கிராம்ஸ், மைதா 180 கிராம், கொக்கோ பவுடர் 25 கிராம், பால் 1 கப்பு அதாவது 250 ml, ஆயில் 80 ml, வெனிலா எசன்ஸ் 5 ml, பேக்கிங் சோடா 5 கிராம்ஸ், சால்ட் 1 பிஞ்ச், வெப் கிரீம் 100 ml, செரி 20 நம்பர், 10 ரூபா சாக்லேட் 3 நம்பர், லெமன் ஜூஸ் 15 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுலில் இந்த பால் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பால் ஆட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இருக்க லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். எக்ஸப்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது எங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் கேர்ல் ஆகிடும். ஸோ அதனால் பால், வெனிலா எசன்ஸ், ஆயில் இந்த மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணி பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணோன்னே இந்த பாலும் ஆயிலும் டுகெதர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளார் அதாவது மைதா சுகர்லாம் இருக்குல்ல, அது இன்னொரு பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பவுலில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதாவை ஆட் பண்ணுறோம். கொக்கோ பவுடர், சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, சர்க்கரை, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டுகெதர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேக் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ஸோ இதுவும் ஒரு மெத்தட். சில பேர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, அது வேறு மெத்தடில் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட பால், அதாவது ஆல்ரெடி பாலும் ஆயில் வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். ஒரே டைமில் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பவுடர் ஃபஸ்ட் பேட்ச் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு செகண்ட் பேட்சை இப்போ ஆட் பண்ணுறோம். பர்டிகுலராக எதுக்காக இப்படி பண்ணுன்னா உங்களுக்கு அந்த சுகர் எல்லாமே நல்லா பீட் ஆகணும். அதனால தான் ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடச்சிரும். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பர்டிகுலராக அந்த சுகர் கரெக்டாக ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இந்த லெமன் ஜூஸ் ஸ்டார்டிங்கே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது பாலில். அப்படி ஆட் பண்ணால் கண்டிப்பாக கர்ல் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளார் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட் ரெடி. இந்த பேட் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். பர்டிகுலராக நீங்கள் வீட்டில் பேக்கரி ப்ரிப்ரேஷன் பண்ணால் அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போயும் வீட்டில் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு வெயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே மோல்டு வச்சுருக்கேன். இந்த மோல்டில் இப்போ பட்டர் அப்ளை பண்ணுறோம். இந்த பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டர் ஷீட் பேப்பர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். எதுக்காக பட்டர் ஷீட் பேப்பர் ப்ளேஸ் பண்ணேன்னா இது புது மோல்டு. ஸோ இது சீசனிங் ஆகணும்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அந்த பட்டர் ஷீட் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்க ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். இதே 2-3 வாட்டி நீங்கள் கேக் பண்ணிங்கன்னா பட்டர் ஷீட் பேப்பர் தேவைப்படாது. டைரெக்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பட்டர் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர் ஷீட் பேப்பரும் ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கோட பேட்டரை இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த கேக் பேட்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக பாதி அளவுக்கு தான் நீங்கள் பேட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கேக் பேக் பண்ணி வர டைமில் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு ஆஃப் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பேட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். எதுக்காகனா அந்த பபுள்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும் அந்த பேட்டரோட. இதுக்கப்புறம் இந்த பேன் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் சால்ட்டு ஒரு சின்ன ஒரு கம்பி போட்டுக்கோங்க. கம்பியில் வீட்டில் எதுனா ஒரு தட்டு இருந்தால் தட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கேக் பேக் பண்ணுற டைம் கரெக்டாக 55 minutes to 60 minutes நல்லா டைம் எடுக்கும். மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பேஸ் ரெடி. இப்போது ஒரு சின்ன நைஃப் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன், கேக் நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த கேக் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள். டீமோல்ட் பண்ணும்போது அந்த பேப்பரை ஈஸியாக எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இப்போது இந்த பேப்பரும் நம்ம எடுத்தாச்சு, அதாவது பட்டர் ஷீட் பேப்பரும் மேலே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த கேக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக இருக்குல்ல. இந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி அந்த க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாது. பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு அந்த கேக்கை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் செட் பண்ண பிறகு தான் க்ரீம் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த க்ரீமு வெப் க்ரீம் வச்சுக்கோங்களேன். இந்த வெப் க்ரீம் கையில் பீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் க்ரீம் திக்காக கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுறது 30% ஃபேட் உள்ள க்ரீம் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். நிறைய பேர் கையில் விஸ்க்லேயே பண்ணணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த க்ரீம் கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் திக்காக வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் நீங்கள் வீட்டில் பிளெண்ட் பண்ணும்போது
0 டிகிரி செல்சியஸ் வச்சு நம்ம blend பண்ணணும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன பவுலில் தண்ணி அப்படின்னா ஐஸ் வாட்டர் கீழே வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த க்ரீம் blend பண்ணினா உங்களுக்கு வந்து கரெக்டாக திக் ஆகும். அப்படி இல்லைனா blend பண்ண ஹீட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் க்ரீம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஐசிங் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி முடித்த பிறகு நல்லா திருப்பி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ண உங்களுக்கு அந்த க்ரீம் நல்லா திக் ஆகும். இதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். அப்படி நீங்கள் பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் திக் ஆகலாம்னு வச்சுன்னா அந்த டைமில் கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் வச்சு 2 வாட்டி நீங்கள் பீட் பண்ணி கரெக்டாக திக் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த செரி பழத்தை வந்து நம்ம லைட்டாக ரஃப்பாக சாப் பண்ணுறோம். ஆக்சுவலாக செரி பழம் வந்து ஃப்ரெஷ் செரி தான் யூஸ் பண்ணோம். இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஃப்ரெஷ் செரி கிடைக்கல, அதனால் வந்து ட்ரை செரி யூஸ் பண்ணுறேன். இதே அப்ராடில் வந்து டார்க் செரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டார்க் செரி வந்து நம்ம இடத்துல கிடைக்காது, அதனால் வந்து ஃப்ரெஷ் செரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுலேயும் வந்து லாக்டவுன் டைமில் வந்து ட்ரை செரி வச்சு பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேக் வந்து மேல் லேயரை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு வந்து இதை வந்து 1/2 நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த க்ரீம் செரிலாம் அப்ளை பண்ணுறதுக்காக. இதே அந்த கேக்கோட பேஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 3 லேயர்ஸாக கட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது சின்ன பேஸ் தான், அதனால் வந்து 2 லேயர் கட் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பு எல்லாருக்கும் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இந்த சுகர் சிரப்பு எடுத்து ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த சுகர் சிரப் எதுக்காக அப்ளை பண்ணுறதுன்னா ஒன்று வந்து மாய்ஸ்டராக இருக்கும், இன்னொன்று வந்து அந்த சுகரோட கண்டென்ட் தான் அந்த ஸ்பாஞ்சோடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அந்த இனிப்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் விப் க்ரீம் வந்து ரஃப்பாக வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த செரி கட் பண்ணி வச்சுருக்கல அந்த செரி ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு பேஸும் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த பேஸ் வந்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி போடுறேன். எதுக்காகனா ஒரு ஈவன் மட்டமாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ மேல் பகுதியை வந்து அப்படியே இந்த க்ரீம் சைடில் ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி செகண்ட் பேட்ச் வந்து திருப்பி சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுறேன். சில பேர் வந்து அணியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே போடுவாங்க. அந்த அணியை அதிகமாக ஆட் பண்ணும்போது வந்து ஒன்றும் தவறு இல்லை, ஆனால் கொஞ்சம் அந்த இனிப்புத்தன்மை அதிகமான திகட்டும். ஸோ அதனால் வந்து வேணும்னு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் சுகர் சிரப்பை வந்து யூஸ் பண்ணி இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் அந்த பேலட் நைஃப் வச்சு சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்க க்ரீம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஈவன் ஆக்குங்க. இந்த நைஃபோட பேர் வந்து பேலட் நைஃப் சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி கேக் பண்ணும்போது ரெகுலர் நைஃப் வச்சு பண்ணேன். இப்போ இந்த பேலட் நைஃப் வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்காக நான் வாங்கினேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணுற விதம் எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பேலட் நைஃப் டேரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த க்ரீமில் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஒரு 30% அளவுக்கு தான் நீங்கள் அந்த பேலட் நைஃபை நீங்கள் கரெக்டாக அந்த கேக்கில் ப்ளேஸ் பண்ணி இதுமாதிரி ரோல் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரஃப்பாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ண உங்களுக்கு கரெக்டாக ஈவன் சைஸாக வரும். நீங்கள் இந்த ரோலிங் பண்ணியிருந்தனா கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீட்டில் எதுனா ஒரு தட்டு இருந்ததுன்னா அந்த தட்டை ஜஸ்ட் லைட்டாக டேர்ன் பண்ணி நீங்கள் வச்சு பண்ணலாம். அதுக்கு பிறகு சைட்லையும் கீழே அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கேக் எப்படி பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 முன்னாடி நீங்கள் பண்ண பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்டைலில் வந்துடும். இப்போ இந்த க்ரீம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு இந்த கண்டிப்பாக அந்த கேக் எடுத்து போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். ஏன்னா அந்த க்ரீம் அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பு அந்த கேக் ஸ்பாஞ்ச் எல்லாமே கரெக்டாக செட் ஆகணும். அதுக்கு பிறகு தான் ஃபினிஷிங் பண்ண முடியும். சில பேர் வந்து டைரெக்டாக வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணோன்னு கார்னிஷ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த கேக் வந்து என்ன பண்ணால் அந்த க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆகும். அந்த ரூம் டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லைன்னா இப்போ சைடில் அப்ளை பண்ணிட்டு திருப்பியும் 3rd ரவுண்ட் வந்து இப்போ திருப்பி ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து சைடில் அப்ளை பண்ணுறோம். 4th ஸ்டெப் வந்து சைடு மேலே எல்லாத்தையும் க்ளே பண்ணுறோம். இப்போ இதை எடுத்து அப்படியே வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே பைப்பிங் பண்ண போகிறோம்ல க்ரீம், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போனால் இந்த மாதிரி பட்டர் ஷுகர் எடுத்துக்கோங்க. வீட்டில் எப்படி கோன் மடிப்பீங்களோ அதே மாதிரி கோன் மடிங்க. நம்ம வீட்டில் பைப்பிங் பேக் இல்லைன்னா அந்த டைமில் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பர்டிகுலர் இந்த கார்னர் பகுதி வந்து கரெக்டாக நீங்கள் ஷார்ப்பாக மடிச்சிருக்கணும். மடித்த பிறகு இந்த மாதிரி நாசல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசல்ஸ் கிடைக்கும். வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடலாம். அப்படி நாசல்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக பேப்பரை கட் பண்ணி கூட நீங்கள் பைப்பிங் பண்ணலாம். கட் பண்ணும் போது சைடாக கட் பண்ணக்கூடாது, நேராக கட் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த க்ரீமு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த விப் க்ரீம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால் அந்த விப் க்ரீம் வந்து ஜஸ்ட் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வரும். நீங்கள் டேரெக்டாக கேக்கில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு சின்ன தட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். நீங்கள் அந்த கேக்கை வந்து ஜஸ்ட் டர்ன் பண்ணி நீங்கள் ரவுண்டாக அழகாக இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த சாக்லேட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாக்லேட்டை மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து எப்பவுமே அந்த செரி க்ரீம் இந்த சாக்லேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாக்லேட் வந்து 10 ரூபா பேக்கெட் சாக்லேட் தான். ஒரு 3 பேக்கெட் வாங்கி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி திருப்பியும் ஃப்ரீஸ் பண்ணேன். எதுக்கு கேட்டிங்கன்னா அந்த சாக்லேட் கிரேட் பண்ணால் கண்டிப்பாக மெல்ட் ஆகிடும்.
ஸோ அதனால் நீங்கள் சாக்லேட்டை கிரேட் பண்ணி முடிச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சைடில் மேலெலாம் அப்ளை பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ இந்த செரி டொமேட்டோ கார்னிஷ் ப்ளேஸ் பண்ணுறோம். நடுவில் ரவுண்டாக அந்த ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேயோட எழுதலாம், வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி பர்த்டே. ஸோ இனிமேல்ட்டு வந்து இந்த கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இப்போ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இனிமேல்ட்டு பர்த்டேனா நீங்கள் போய் கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை, நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.